குரு பயிற்சியின் பிறகு பார்த்தேன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு இந்த கோச்சாரத்தோட அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான எளிய பிரீத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதை தவிர பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சந்நிதியில் குரு பகவானுக்கு 3 அதாவது நெய் விளக்கு போட்டுட்டே வாங்க. வியாழக்கிழமை அன்றைக்கி மினிமம் 3 வாரமாவது போடுறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். அது தவிர அந்த மூக்கு கடலையில் சுண்டல் பண்ணி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்லையோ இல்லை ஆஞ்சநேயர் கோவில்லையோ கொடுத்து அதை வந்து வியாழக்கிழமை விநியோகம் பண்ண சொல்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் இந்த காலகட்டத்தில் ஒரு முறையாவது ஆலங்குளம் போயிட்டு வாங்க. குரு பகவானுக்கு உண்டான க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது. மஞ்சள் வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க. அதை தவிர வந்து பார்த்தேன்னா முடிஞ்சதுன்னா ஒரு முல்லை செடி செடி நட்டுட்டு வாங்க, இல்லைன்னா தானம் கொடுங்க. இது எல்லாமே வந்து குருவுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுறது. நீங்கள் இந்த எளிய பரிகாரம் பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அதீதமான யோகம் இருக்க போகிறது. இது இன்னும் அதிகமாக சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.